வணக்கம். இந்த பதிவு அன்பார்ந்த ஆளுமை திறன்மிக்க சிம்ம லக்ன நண்பர்களுக்கு. சிம்மத்துக்கு கேதுவனுடைய நிலைப்பாடு. கேது பயிற்சி ஆகிவிட்டது. ராகு கேது 8லையும் 2லையும் இருக்காங்க. பட் இந்த கேதுவில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் மாறுறதுங்கிறது ஒரு வித்தியாச பலன்களை தருகிறது. இது நாள் வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் கேது போயிட்டு இருந்தவர் இப்போ அஸ்த நட்சத்திரத்துக்கு மாறுறார். மார்ச் 6ஆம் தேதி மாறக்கூடிய கேது பகவான் நவம்பர் 13 வரைக்கும் இருக்கார். இந்த நாட்கள் நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை எதிர்பார்க்கலாம்? இப்ப நம்ம லக்னம், சிம்ம லக்னம் என்பது கேதுவனுடைய பொட்டன்ஷியலை வச்சிருக்கு, கேதுவனுடைய குணாதிசயங்களை வச்சிருக்கு. இப்ப நம்ம சிம்ம லக்னத்துல கேதுவனுடைய நட்சத்திரத்திலேயே நம்ம லக்னம் அமைஞ்சிருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த கேதுவே நம்மளை வழி நடத்தலாம். அப்பேற்பட்ட கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு ஈடுபாட்டு கொடுப்பார். எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி தொழில் பலத்தை பெருக்குவது, எப்படி புகழ் பெறுவது, இப்படியெல்லாம் நமக்கு உந்துதலை கொடுப்பார். அதே நேரத்தில் கேதுவுக்கும் சந்திரனுக்கும் பகை கிரகங்கள். இப்போ சந்திரன் யாரு அப்படின்னா நம்ம லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி, கடகராசிக்கு அதிபதி. செலவு 12ஆம் இடம் என்பது விரயம், வெளிநாடு, செலவு, தலைமுறை வாழ்க்கை, சில பிரச்சனைகள், தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல், இது மாதிரி இரகசிய நடவடிக்கைகள் ஆகியவற்றை கொண்டது. அப்போ நமக்கு சந்திரன் நம்ம ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்காரா, கேதுவும் நல்லா இருக்காரா அப்படிங்கிறத வச்சு நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் நமக்கு நல்ல கிரகம். சிம்ம லக்னத்தில் பிறந்துட்டோம். சந்திரன் நமக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்தை குறிகாட்டக்கூடிய கிரகமாக நம்முடைய ஜனன ஜாதகத்தில் நம்மளுடைய சிஸ்டப்படி, அதாவது அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி, பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் பிறந்த தேதி நேரம் எல்லாம் போட்டு கணிச்சு பார்த்தோம்னா அதில் 12 பாவத்துக்கும் அதிகாரிகள், குறிகாட்டிகள் வருவாங்க. அதில் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துக்காக குறிகாட்டிகளாக இந்த சந்திரன் அமையும் போது, அப்படிப்பட்ட சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இந்த கேது சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த 251 நாட்களும் உங்களுக்கு பொன்னான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ அதே நேரத்தில் இதே சிம்ம லக்னத்தில் நம்ம பிறந்திருக்கோம். சந்திரன் நம்ம பிறந்த ஜனன ஜாதகப்படி 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ சில பேருக்கு அமையக்கூடும். அந்த மாதிரி அமையும் போது தான் அது நெகட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுக்கும். அப்போ கேது சந்திரன் நட்சத்திரத்தில் போகிறதுல மேலோட்டமாக பார்த்தா ஒரு பலன், நமது ஜனன ஜாதகப்படி பார்த்தா ஒரு பலன். அதனால் எப்போவுமே நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் நமக்கு என்னென்ன அதிகாரத்தை பெற்றிருக்கிறது என்கின்ற ஒரு விழிப்புணர்வை வைத்து கொண்டு நம்முடைய பதிவுகள் மற்றும் கோச்சார பலன்கள், திசாபுத்தி பலன்கள் எல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்டு சரியாக வரும். இப்போ பொதுவாகத்தான் இப்போ இந்த பலனை சொல்கிறோம். சிம்ம லக்னத்தில் சிறு வயதிலிருந்து முதியவர் வரை நிறைய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பொது பலனாக பார்க்கும்போது 2ஆம் இடத்துல பேச்சுக்கும், தொழிலுக்கும், வருமானத்துக்கும், உத்தியோகத்துக்கும், புகழுக்கும் வளர்ச்சி பண்ணுவாருங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அதை எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இப்போ ஒரு இடத்த விட்டு இடம் மாறலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம், அல்லது ஒரு இடம் விற்கலான்னு கூட தோணலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இப்போ தடை பண்ணும். என்ன சார், நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் விற்கலான்ட்டு, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், விற்க முடியல அப்படின்னா, இந்த 250 நாட்கள் கேது இப்படி போகிற நேரத்தில் அது தடுக்கிறாருன்னு அர்த்தம். அதே நேரத்தில் மாற்றங்களை தடுக்கிறாரு. ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு நெகட்டிவாக செயல்படுத்துவார். வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, இந்த மாதிரி மாற்றங்கள் சார்ந்து நாம் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் அவாய்டு பண்ணிக்கணும். அதே போல் ஒரு வீடு கட்டுறோம், இடம் வாங்குகிறோம், வாகனம் வாங்குகிறோம், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சொந்த பந்தங்கள், தாயார் வகை உறவுகள் எல்லாத்துக்குமே சிறப்பு தரும். அதில் மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் நமக்கு இப்போ நம்மளுடைய வீட்டில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம், அதாவது விரிவாக்கம்.
அல்லது உள்ளுக்குள்ளேயே இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி சில வேலைகளையும் அது செஞ்சு கொடுக்கும். குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது புகழ் பெறுவாங்க. நம்முடைய குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்குண்டான அங்கீகாரத்தை பெறுவார்கள். அதில் சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் அவங்களுக்காக நம்ம சில நேரம் மெனக்கிட வேண்டியிருக்கும். அதற்காக நமக்கு சில சந்தோஷங்களை இழக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒரு ஜாலியாக இருக்கிற நேரம் கூட கிடைக்காம நம்ம அவங்களுக்காக நம்ம இன்வால்வ் பண்ணி நம்மளுடைய டெடிக்கேஷனாக அவங்களுக்காக உழைக்க வேண்டியது. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்துலையே இருந்து டெவலப் ஆகலாம். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். அதுலேயும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இது போன்ற விஷயங்களில் நல்லா டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீர்நிலை சார்ந்த தொழில்கள், இப்போ விவசாயமும் நீர்நிலை சார்ந்த தொழில் தான். கடல் பெறு பொருட்களை வாணிகம் செய்பவர்கள், எக்ஸ்போர்ட்டு பண்ணுறவங்க, இதுவும் இந்த டெவலப்மெண்ட்ஸுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இப்போ நம்ம சிம்ம லக்னத்திற்கு கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம இந்த ராகு கேது பயிற்சியை கொஞ்சம் எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். ஏனென்றால் இப்போ நம்ம 2ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது நமக்கு 8ஆம் இடம். அப்போ யாரோ ஒருத்தருக்கு 8ஆம் இடம் அங்கே வேலை செய்யும்போது யாரோ ஒருவர் காயப்படுகிறார் என்று பொருள், யாரோ ஒருவர் துன்பப்படுகிறார் என்று பொருள். அப்போ என்னாகும்? பேச்சினால பிரச்சனை வரும். நம்மளுடைய வாக்குஸ்தானத்தில் தான் கேது. அப்போ நம்ம பேசுகிறதே அங்கே ஊண்டிங்காரி ஆகும். அதனால் பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ணி பேசி, நாசூக்காக பேசி, சில நேரத்தில் யதார்த்தத்தை கூட சொல்ல வேண்டியதை கூட சொல்லாமல் பேசாமல் உங்களுக்குள்ளேயே ஒரு சைலண்ட்டாக இருந்துட்டா அதனால் கூட உங்களுக்கு நன்மைகள் விழுது. இல்லைன்னா வாக்குவாதங்கள், பிரிவினைகள், இது வரைக்கும் வம்பு வழக்குகளாக மாறக்கூடிய அமைப்பு. அதே போல் இப்போ நமக்கு தந்தை சார்ந்த, பூர்வீகம் சார்ந்த அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதில் இருக்கிற பிரச்சனைகள்ல எல்லாம் நம்ம இன்வால்வ் ஆகி அல்லது 4 பக்கம் நம்ம உதவிகள் கேட்டு அதை சரிப்படுத்த வேண்டியிருக்கும். தந்தைக்கு ஆரோக்கியம் சார்ந்த சில உபாதைகளை கொடுக்கும். அப்போ அது சார்ந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். கோவில் திருப்பணிகள் மற்றும் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் போய் முன்னால் நிற்காம பங்கெடுத்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டாக மட்டும் இருந்துட்டு வந்துட்டால் ஓரளவுக்கு அது கட்டுப்படும். அதே போல் சொந்த தொழில் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு விரிவாக்கம் பண்ணிக்கலாம். அந்த சொந்த தொழிலில் டிமாண்ட் அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா அடிஷ்னலாக ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. ஒரே யூனிட் இருக்குது அப்படின்னா 2 யூனிட்டாக மாற்றலாம். இது மாதிரியான அமைப்புகளை செய்வீங்க. மூலதனத்தை விரிவாக்கம் பண்ணுவீங்க, மூலதனத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. இப்படியெல்லாம் நல்ல பலன்களை வைத்திருக்கிறது. இந்த வகையில் தன வருவாயை பெருகக்கூடிய காலம். அது உங்கள் பேச்சினால கூட அந்த மூலதனமாக மாறி உங்களுக்கு பயனளிக்கும் காலம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.